இங்கு பல ஆண்டுகள் தங்கி இந்தியாவை பற்றிய இண்டிகா என்ற நூலை எழுதினார். எந்த இடத்துல தங்கி எழுதினார் பார்த்தீங்கன்னா, பாடாலிபுத்திரம், மகதத்தின் தலைநகரான சந்திரகுப்த மௌரியரின் அவை இருந்த இடமான பாடாலிபுத்திரத்தில் தங்கி எழுதினார். அடுத்த கேள்வி, மகதத்தின் தலைநகர் அல்லாத நகரம் எது? மகதத்தின் தலைநகரமாக அல்லாத நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம், சிராஸ்வதி, ராஜகிரகம், பாடாலிபுத்திரம் இவை மூணுமே மகதத்தின் தலைநகரமாக இருந்த பகுதிகளாகும். அடுத்த மூன்றாவது கேள்வி, முதல் நந்த மன்னர் யார்? முதல் நந்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபத்ம நந்தர். கடைசி நந்த மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா தனநந்தர். மகாபத்ம நந்தர் தான் நந்த வம்சத்தை தோற்றுவித்தார். தனநந்தருடன் நந்த பேரரசு முடிவுற்றது. சந்திரகுப்த மௌரியருக்கு பின் அவர் மகன் பிந்துசாரர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? எத்தனை ஆண்டுகள்? சுமார் 25 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். கிமு 298 பிந்துசாரர் 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிய. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று. குடிமக்களுக்கு உதவுவதும் அவர்களை நன்னெறிப்படுத்துவதும் தான் அரசரின் கடமையாக இருக்க வேண்டும் என்று அசோகர் கூறினார். சரி. படையெடுத்து போர் செய்து வெற்றி பெறும் திக் விஜயத்தை அசோகர் வெறுத்தார். அதுக்கப்புறம் தர்ம விஜயத்தை மேற்கொண்டார். படையெடுப்பதை கைவிட்டு தர்ம விஜயத்தை மேற்கொண்டார் அசோகர். மூன்றாவது, கல்வெட்டுகளில் வட்டார மொழிகளை எழுதி அசோகர் தனது தர்மத்தை மக்களிடையே பரவ செய்தார். அவருடைய வடபுற மாகாணங்கள்லாம் வட்டார மொழிகள் தான் காணப்பட்டன. வைசாலியில் 3வது பௌத்த மாநாட்டை கூட்டினார். இது தவறு. பாடாலிபுத்திரத்தில் தான் 3வது பௌத்த சமய மாநாட்டை இவர் தான் கூட்டுவார். ஆனா எந்த இடம் பார்த்தீங்கன்னா பாடாலிபுத்திரத்தில். 2வது புத்த மத மாநாடு யாருடைய காலத்தில் கூட்டப்பட்டது? 2வது புத்த மத மாநாடு யாருடைய காலத்தில் கூட்டப்பட்டதுன்னா சிசுநாக வம்சம் ஆட்சியின் போது கூட்டப்படும். குறிப்பா கால அசோகர் என்பவர் ஆட்சி புரிந்திருப்பார். அப்பொழுதுதான் 2வது புத்த சமய மாநாடு நடைபெறும். அடுத்து, அசோகரது பேரரசு ஆட்சி வசதிக்காக எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? எத்தனைனா 5 பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. பொறுத்துக, அசோகரின் ஆட்சி பகுதி மற்றும் அதனுடைய தலைநகரத்தை பற்றி நம்ம இப்போ பொறுத்துறோம். வடக்கு பகுதியின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம். மேற்கு பகுதியின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி. தெற்கு பகுதியின் தலைநகரம், தக்கான பகுதியின் தலைநகரம் எதுன்னு பார்த்தா ஸ்வர்ணகிரி. கிழக்கு பகுதியின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோசாலி. அப்போ அவர்களின் மத்திய தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாடாலிபுத்திரம். செல்லுக்கஸ் நிக்கேடியரின் தூதுவர் யார்? இந்த செல்லுக்கஸ் நிக்கேடியரின் தூதுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். இவர் எழுதிய நூல் தான் இண்டிகா. இவர் தான் செல்லுக்கஸ் நிக்கேடியரின் தூதுவராக இந்தியாவில் இருந்தார். அசோகரது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு பணியாளர்கள் யார் இந்த சிறப்பு பணியாளராக மக்களுக்கு நியமிக்கப்பட்டாங்க அசோகரது ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்ம மகா மாத்திரர்கள். இவங்க தான் அசோகர் காலத்துல மக்களுக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு பணியாளர்கள், தர்ம மகா மாத்திரர்கள். அடுத்த கேள்வி, மௌரிய வம்சத்தின் கடைசி அரசரான பிருஹத்ரன் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? யாருன்னா அவருடைய அமைச்சரான புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். அப்புறம் புஷ்யமித்ர சுங்கர் என்ன சுங்க வம்சத்தை தோற்றுவிப்பார். அடுத்து, மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவில் நிறுவப்பட்ட வலிமையான பேரரசு எதுனா குஷான பேரரசு தான் நிறுவப்படும். குஷான பேரரசுக்கு பிறகுதான் குப்த பேரரசு வரும். குப்த பேரரசுக்கு பின்பு தான் ஹர்ஷ பேரரசு வரும். யூச்சி என்ற இனக்குழுவின் உட்பிரிவினர் யார்? யூச்சி என்ற இனக்குழுவின் உட்பிரிவினர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது குஷானர்கள். குஷானர்கள் தான் யூச்சி இனத்தவர்கள். கனிஷ்கரும் யூச்சி இனத்தை சேர்ந்தவர். குஷானா பேரரசுகளில் மிக சிறந்த அரசர் கனிஷ்கர். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் குஷான அரசை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கார்பீசஸ். இவர் தான் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் குஷான அரசை நிறுவியவர். கோட்டைகள் பல அழிக்கப்பட்டதை கூறும் வேதகால நூல் எது? கோட்டைகள், அதாவது ஆரியர்கள் குடியிருந்த பகுதியில் கோட்டைகளை அழித்ததாக கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேத காலர்கள். ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்தவர்கள். இது ரிக்வேத காலம் முன்வேத கால மக்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய தகவல்களை தருகின்றன. அதுலதான் இந்திரன் புரந்தரா என்று அழைக்கப்பட்டான். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டைகளை அழிப்பவன். அப்போ கோட்டைகள் பல அழிக்கப்பட்டதை கூறும் வேத கால நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ரிக்வேதம். அடுத்த கேள்வி, மகாயான பௌத்த சமய பிரிவு எந்த புத்த மாநாட்டில் தோன்றியது? இதுன்னா 4வது. இந்த 4வது புத்த சமய மாநாட்டில் தான் இந்த புத்த மதமானது மகாயானம் ஈனயானம் என்று 2ஆக பிளவரும். பிருஹத்ரரின் படைத்தலைவர் யார்? இவர் தான் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிருஹத்ரன்.
அவருடைய படைத்தலைவர் மற்றும் அமைச்சரான புஷ்யமித்ர சுங்கர் அவர் தான் வந்து கொன்று விட்டு என்ன பண்ணுவார், சுங்க வம்சத்தை மகதத்தில் தோற்றுவிப்பார். அடுத்து மகாயான பௌத்த அறிஞரான அஸ்வகோஷரால் வடமொழியில் இயற்றப்பட்ட நூல்கள். இந்த மகாயான பௌத்த மதத்திற்கு பின் வந்து சமஸ்கிருதத்துல வந்து புத்த மத நூல்கள் பெரும்பாலும் வெளிவருகிறது. அப்போ வடமொழியில் இருந்த புத்த அறிஞர் யாருன்னு கேட்டாலும் அஸ்வகோஷர். அவர்களால் இயக்கப்பட்ட வடமொழியில் இயற்றப்பட்ட நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்த சரிதம் மற்றும் சூத்தில அலங்காரம். ரெண்டு நூலையும் வந்து யார், அஸ்வகோஷர் எழுதியிருப்பாரு. கனிஷ்கர் 4வது பௌத்த மாநாட்டை எங்கு கூட்டினார்? எந்த இடத்துல கனிஷ்கர் 4வது பௌத்த மாநாட்டை கூட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் அல்லது குந்தலிவனம் என்று அழைக்கப்படுகிறது. மகாவிபாசா என்ற சரித்திர நூலை தொகுத்தவர் யார்? இந்த மகாவிபாசா என்ற சரித்திர நூலை தொகுத்தவர் யார் பார்த்தீங்கன்னா வசுமித்திரர். இவர் தான் வந்து இந்த மகாவிபாசா என்ற சரித்திர நூலை தொகுத்தவர். அடுத்து முக்கியமான கேள்வி, கனிஷ்கரது அரசவையில் இடம்பெற்ற கிரேக்க கட்டிடக்கலை வல்லுநர் யார்? யாருன்னா எச்சிலாஸ். இவர் தான் வந்து முக்கியமான கிரேக்க கட்டிடக்கலை வல்லுநர். இவர்களுடைய காலத்துல வந்து காந்தார கலை மிகவும் சிறப்புற்று இருந்தது. காந்தார கலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து உருவானது தான் வந்து இந்த காந்தார சிற்பக்கலை. அப்போ கனிஷ்கரது அவையில் இடம்பெற்ற கிரேக்க கட்டிடக்கலை அறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா எச்சிலாஸ். அடுத்து 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? 2ஆம் அசோகர் எனப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். புத்த சமயத்துக்கு அசோகர் எந்த தொன்று ஆற்றினாரோ அதையே வந்து கனிஷ்கரும் செய்தார். அதனால அவர் 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டார். காந்தார கலை என்பது என்ன? காந்தார கலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கிரேக்க நுட்பங்கள் இணைந்த சிற்பக்கலைக்கு பேர் தான் வந்து காந்தார கலை. அடுத்து சகாசகப்தம் என்னும் கால கணக்கீடு முறை யார் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக வைத்து கணக்கிடப்படுகிறது? யாருன்னா கனிஷ்கர். அவர் ஆட்சிக்கு வந்ததை வைத்துதான் வந்து இந்த சகாசகப்தம் என்றும் கால கணக்கீடு முறை கணக்கிடப்படுகிறது. அடுத்து குப்த யுகம் என்னும் கால கணக்கீடு முறை யார் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக வைத்து கணக்கிடப்படுகிறது? யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். கிபி 320 வந்திருப்பார். அதுல இருந்து தான் வந்து குப்த யுகம் கணக்கிடப்படுகிறது. ஆனா குப்த வம்சத்தை வந்து ஸ்ரீகுப்தர் கிபி 240 வந்து நிறுவியிருப்பாரு. அடுத்து சந்திரகுப்தரது அது மன்னிக்கவும் சமுத்திரகுப்தரது படையெடுப்பு வெற்றிகளை பற்றி விரிவாக குறிப்பிடும் கல்வெட்டு எது? எதுனா அலகாபாத் கல்வெட்டு. இதை அவருடைய அமைச்சரான ஹரிசேனார் என்பவர் நிறுவியிருப்பாரு.